வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நோ ஆனியன் நோ கார்லிக் தக்காளி சட்னி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கரெக்டா நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா டிஃபனோடையும் ரொம்ப சூப்பர்பா வந்து இது மேட்ச் ஆகும். தக்காளி விலை இப்போ ரொம்ப கம்மியா இருக்கிற நாட்கள்ல அழகா இதை நம்ம பண்ணி வச்சுக்கலாம். காலைல பிஸி மார்னிங்ஸா இருக்கட்டும், இல்லை நைட் டிஃபனுக்கா இருக்கட்டும், இந்த சட்னி நமக்கு ரெடியா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். எண்ணெய் ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம். கடுகும் வெந்தயம் இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் போது 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து ஜீரகத்தையும் வறுத்துக்கணும். ஜீரகம் வந்து சீக்கிரம் வறுபட்டுடும், அதனால லாஸ்ட்ல சேர்த்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது மூணையும் வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில எடுத்து கொஞ்சம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சியில பவுடர் பண்ண முடியலன்னா சின்ன உரல் இருக்கும் இல்லையா, கிச்சன்ல வச்சிருக்கோம் இல்லையா, அதுல கூட நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, நல்லா அப்படி பழமா இருக்கிற மாதிரி நல்லா ஃபேமா இருக்கிற தக்காளியை நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படியும் அரைக்கி தான் போகிறோம், அதனால பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து அவங்கவுங்க காரத்தை பொறுத்தது. நம்ம வீட்டு சாம்பார் பொடி எந்த அளவுக்கு காரமாக இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு செவந்து வரட்டும். ஒருவேளை பவுடர் பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி பேஸ்ட் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் தாளிப்பில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வந்து நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், அப்படியே கட் பண்ணி அரைச்சிருக்கோம். தண்ணி சேர்த்தா தான் இது நல்லா கொதிச்சு தக்காளியோட பச்சை வாசனை போகும். மற்றபடி உப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம தக்காளி சட்னி பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. நமக்கு இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். நம்ம ஜீரகம், வெந்தயம், கடுகு எல்லாமே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை இப்போ சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெல்லமும் சேர்த்துப்போம். வெல்லத்தையும் கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பேலன்ஸ் ஆகும். ப்ளஸ் லாஸ்ட்ல இந்த வறுத்த கடுகு, வெந்தயம், ஜீரகம் பொடி சேர்க்கும் போது இந்த தக்காளி சட்னி வந்து அவ்வளோ வாசனையா இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம தக்காளி சட்னி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிப்போம். நோ ஆனியன் நோ கார்லிக் டேஸ்டி தக்காளி சட்னி சர்விங்க்கு ரெடி. இந்த தக்காளி சட்னி பாருங்க, இப்படி பார்க்கறதுக்கே பிரைட்டாக கலர்ஃபுல்லாக அப்புறம் நல்லா இருக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்கு. பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ குவிக்காக பண்ணிட்டோம். அழகாது 1 வாரம் 10 நாளைக்கு நமக்கு சட்னி அரைக்கிற வேலையே இருக்காது. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி எல்லா டிஃபனோடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இட்லி, தோசை, ஊத்தப்பம், ஈவன் சப்பாத்தி, பொங்கல் எல்லாத்தோடையும் அருமையாக இருக்கும். இன்னைக்கு வந்து நான் கோதுமை ரவை காரப்பிடி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த தக்காளி சட்னி தொட்டுக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இந்த கோதுமை ரவை காரப்பிடி கொழுக்கட்டை வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். வாங்க இந்த தக்காளி சட்னி இந்த காரப்பிடி கொழுக்கட்டையோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இந்த கொழுக்கட்டையும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய இந்த தக்காளி சட்னி இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீங்கள் எந்த டிஃபனோட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். எப்பயும் நம்ம சாப்பிட்றதோட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்ருவோம். இந்த சட்னிக்காகவே சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது.
கொஞ்சம் வெல்லம் வேற சேர்த்துருக்கோமா, அது நல்லா பேலன்ஸ் பண்ணுது. ஈவன் பிரெட்ல வந்து இதை ஒரு லேயர் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அருமையா இருக்கும். இல்லை வெறும் பிரெட்டை வந்து அழகா டோஸ்ட் பண்ணிட்டு தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டு இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊச விட்டாய் வரும் இல்லையா, அது வரைக்கும் வதக்கிக்கணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சட்னி வந்து தாராளமா 10 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த ஈஸியான நோ ஆனியன் நோ கார்லிக் தக்காளி சட்னியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 100% உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.